சரி ஓகே சூப்பரா ரெண்டு ஒரு முடிச்சிருக்கா நல்லா இருக்குண்ணே வா இப்படி ஒரு ஃப்ரேம் நானும் பார்த்தது இல்லை ஈஸியா வர என்னப்பா அதுக்குள்ள இருவா சரி அப்ப தங்கச்சிமா வணக்கம் வேர்த்துட்டா வியர்வை நல்ல சத்தியமா நல்லா வியர்க்க ஆடுனீங்கன்னா வெள்ளையா வந்துடுங்க போட்டா தெரியாதா நான் பிறக்கும் போது அட்டை கறி இப்படி போய் காய்ச்சி வேத்து வெள்ளையா வந்துச்சு சீரியஸா தெரியாதா உங்களுக்கு ரைட் ஓகே முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன பேர் பிள்ளைக்கு ரொம்சியாவா எனக்கு உம்சியா கேட்டுச்சு ரொம்சிகா ரைட் அழகான பேர் யார் வைத்தது இந்த பேர் ஏன் சிரிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறீங்க சிரிப்பு வருதா அப்ப பேசாம சிம்சிகா வச்சுக்கலாம் சிம்சிகா இல்ல சிரிப்சிகா அதான் நீங்க சிரிக்கிறீங்க இல்லையா அதனால சரி ரொம்சிகா யாருக்கு அம்மா வச்சாங்களா அம்மா அப்பா சேர்ந்து வச்சாங்க ரைட் வீட்டுல எப்படி கூப்பிடுறோம் அப்பனா குட்டியா என்ன புதுசா கிடாக்கு கேள்வி கூட இல்லை அப்படி அம்மு குட்டி என்று சரி அப்பு குட்டி என்று சரி அப்பனா குட்டி நல்லா இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு நான் இதுவரையும் கேள்விப்படையில ரைட் அப்பனா குட்டி நாங்க டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரி அப்ப இன்னைக்கு கேக்கலாம் ஆல்ரெடி வடிட்டீங்களா நீங்க மட்டும் இல்லையா சோ வெயிட்டிங் எங்களுக்காக தெரியாது அதான் கேட்டேன் என்ன சொல்லி வச்சுவாங்க சில பேர் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க ஆனா வீட்டுல போயிட்டு எப்படி தெரியும் சரியா சொல்லி விட்டுருவாங்க ஆல்ரெடி நாங்க வருவோம் வெளிநாட்டுல கைக்கிறோம் நாங்கள் ஒத்தரும் கைக்கிற இல்லையா அப்ப என்ன வெளியே வந்து கிட்ட வந்தது ஆமா என்ன இல்ல சார சாரியா வேர்க்குது அவளுக்கு வெளிநாட்டுல தான் வந்துச்சு ஒத்தரும் கைக்கிறல வெளிநாட்டுல இருந்து கைக்கிற இல்லையா பாத்தீங்களா அவசரப்பட்டுட்டீங்க ஒத்தரும் இல்லட்டீங்க அப்ப டக்குனுக்கு அப்போ அதுக்காக நாங்கள் ஒரு வாரமாக வந்து உங்களை சேவ் பண்ணி மெல்ல கதை கேளும் அப்படி தான் சேவ் பண்ணாங்க ரைட் சைலன்ஸாக இருக்கணும் அமைதியாக இருந்தால் நாங்கள் சும்மா கேட்போம் இல்லாட்டி மயக்கலாங்க இருப்போம் ஓகே சூப்பர் ரைட் அப்போ முதல்ல கேக் கொடுத்துருவோம் சரியா ஏன்னா ஆல்ரெடி மினி கேக் தான் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப மினின்னு தான் பிடிக்குமா மினி கேக் தான் பிடிக்குமான்னு கேட்டேன் குட்டி கேக் இந்த பார்த்து குட்டிக்கு தான் இருக்கு ஆல்ரெடி நீங்களா அவங்களா குட்டியா வாங்க நீங்க குட்டி தானே வீட்டுல எத்தனை பேர் மொத்தமா 7 பேர் மொத்தமா எங்க காட்டுங்க 7 பேர் அதான் பஞ்ச பாண்டவிகள் தானே 5 பொம்பளை பிள்ளை இல்ல பஞ்ச பாண்டவிகளும் அம்மா அப்பா ஆனா யாரையுமே மொத்தமா தெரியல எல்லாம் உள்ளதான் இருக்கான் யாருமே மொத்தமா இல்லையே நான் என்ன கேட்டேன் மொத்தமா எத்தனை பேர் கேட்டேன் மொத்தமா எத்தனை பேர் கேட்டா ஒரு ஆள் தான் மொத்தம் 2 பேர் 2 பேரும் ஆமா மொத்தமா குண்டா ஆமா சரி ஓகே இந்த கேக்க வேணுங்க ரைட் அழகான பூ போட்ட கேக் யார் கொடுத்ததா நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படியே சொல்லிட்டு கொடுத்து போனா என்ன ட்விஸ்ட் இருக்கு நீங்க கண்டுபிடிக்கணும் இப்ப மண்டையை போட்டு குழப்பி பிச்சு புடி இருக்கிற முடியெல்லாம் கொட்டி யார கேக்குறீங்க அக்கா இந்த நாடு நான் சொன்னது வந்தது வெளியேறுன்னு சொன்னா அப்புறம் எங்க வைக்கிறீங்க வைங்க பாரமா இருக்கு அவ்வளவு சரி ஒரு அழகான கேக் அதே மாதிரி பிள்ளைக்கு இனிப்பான விஷயம் தானே பிறந்தானே அதனால ஒரு அதே மாதிரி ஒரு வடிவான சாக்லேட் பாஸ்கெட் வெரைட்டியா அதுக்கு பிறகு பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றது சரியா அதை பகிர்ந்து சாப்பிட வேணும் எப்படி பகிர்ந்து யார் கூட எங்க கூட உங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலி ஆல்ரெடி உங்க தான் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க சாப்பாடுலாம் கொடுத்துருப்பீங்க நாங்க தான் இப்போ உங்களுக்கு புது பழக்கம்
அதனால எங்களுக்கு வாங்க பிறந்த நாள் சாப்பிடுங்க என்ன சொக்கா தரணும். ஆமா, புது வீட்டுல யாராவது வந்தா என்ன கொண்டுருவாங்க, யாராவது புதுசா பார்க்க வராங்கன்னா என்ன கொண்டுருவாங்க, பிஸ்கட் வாங்கிடுவாங்க, சோடா வாங்கிடுவாங்க, ஏன் திருப்பி எங்களுக்கு தாங்கன்னுவாங்க. கொடுக்குறீங்களா இல்லையா? அப்படித்தான் இதுவும் சரியா? சரி, ஓகே, ரைட். என்ன பாக்ஸ் கிஃப்ட்கள் இருக்கு இப்போ எப்படிங்க உடைச்சு பாருங்க. இன்னைக்கு தங்கச்சிக்கு எத்தனை பிறந்த நாள்? 14 பரிசு இருக்கா? ஓ, என்னது சப்பலா? சாண்டில் என்ன? ரைட், அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? எனக்கு உங்களோட சைஸ் தெரியாது, உங்களோட ஒரு போட்டோ அனுப்பின வீணம், அதை பார்த்தா நாங்கள் வாங்கினாங்க. அளவா இருக்கா பாருங்க, போட்டு பாருங்க. அளவா இருக்கா? போட்டு பாருங்க. நான் இதே வியா பண்ணும் 2 3 மாற்றுங்க சாண்டில். சரி, அப்போ உங்களுடைய சாண்டில் அளவா இருக்கு என்ன? பிடிச்சிருக்கா? போய் உயர்த்தி காட்டு போல அதுக்கு நேராக வந்துட்டு. சரி, படத்தை கிஃப்ட் இதே மூவ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி என்ன சொல்லுமா அப்போ இது வந்து இப்ப இலங்கையை சுத்தி நிறைய பேர் நடக்கணும் எல்லாம் தெரியுமா? எஸ், உங்களை வந்து அனுப்ப போறோம். இந்த செருப்பு தேய் மாதிரி நடக்கணும். இப்ப நாள் கணக்கெல்லாம் இல்லை, இது எப்போ தேய்ச்சி அறுதோ அது வரைக்கும் எனக்கு தான் வேணும். சரி, இது புது காம்படிஷன் இல்ல, எனக்கு அவன் சும்மா இன்னைக்கு வருவான். சரி, ஓகே, பிடிச்சிருக்கா இதுவும்? ரைட், அதே வச்சிருவோம் உங்களை. சரி, இப்போ என்னன்னா இன்னொரு கிஃப்ட் வந்தது. உங்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கா, ஒரு சின்ன ஹேபிட் உண்டு, அரிசி சாப்பிட்றது. என்ன அதான் ஒரு 1/4 கிலோ அரிசி, ஒருத்தரவா கூட அரிசி தான் அது அறிஞர் வைங்க. சரியா? அப்போ அரிசி வந்து வெள்ளை அரிசி கிடக்கு. அந்த அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இப்படி வாய்க்கிறது போட்டுருப்பீங்களா? இருக்கா? அக்கால இருந்தது. ஏன் வீட்டில் சோறு சமைக்கிற இல்லையாடா? வீட்டில் சோறு சமைக்கிற இல்லையா? ஏன் அரிசி சாப்பிட பழகினீங்க? அரிசி சாப்பிட்டே பழகினீங்க, நல்லா இருக்குமே. உள்ள அவியுமா போய்? தெரியாது, உள்ள எப்படி தெரியாது. சரி சரி, இப்போ அரிசி வந்தாச்சு, சாண்டில் வந்தாச்சு, கேக் வந்தாச்சு, சாக்லேட் பாஸ்கெட் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்கள் இருக்கு. தரதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கிஃப்ட் தருவேன். வந்தது வெளியே இருந்து அங்க யார கேக்குறீங்க நீங்க? அவைகளுக்கு தெரியாத சம்பவம். நாங்கள் தானே சம்பவம் பண்ணாங்க. மாமாவா இருக்குமா? என்ன பேர் மாமாவுக்கு? ஸ்ரீதரன். எந்த நாட்டில் இருக்க? லண்டன்ல இருந்தா. சரி, எல்லண்டு ஸ்டார்ட் பண்ற இடத்துல தான் வந்தது. அது உங்களோட சாய்ஸ். லங்காவும் வரும், ஸ்ரீலங்கா, லங்கா, லாச்சப்பல். டேய் ஒட்டவா வச்சு சும்மாறா, புரியா? சும்மாரே தெரியாதா? வேற யாரு? இப்ப மாமா தவிர வேற யார் குடிப்போம்? மாமா தவிர ஃபேமிலி. மாமா ஃபேமிலி இல்லையா? மாமா ஃபேமிலி இல்லையா? அப்ப உங்களுடையக்குள்ள வந்திருக்கும். சரி, உங்களுடையக்குள்ள யார் இருக்கும்? இப்போ 4 பேர் இருக்கணும், சகோதரிகள் 4 பேர் இருக்கணும், அம்மா இருக்கணும், அப்பா இருக்கணும். வேற இங்க சொந்தக்காரர் இல்லையா சுத்தி? சொந்தக்காரர் இல்லையா சுத்தி? ஆமா, இங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் சொல்லல நீங்க? சான்ஸ் இல்லையா? இது அவங்க பாப்பாங்க வீடியோவா? சான்ஸ் இல்லட்டீங்க கேக்குறோம். ஓ, இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்க. யார் இவ? யார் இந்த? ஏண்டா வாய்க்கால பார்த்துட்டா வந்தாங்க. என்னது? வா, கோல்ட். என்ன இப்ப தங்க மோதிரம் பிடிச்சிருக்கா? வச்சிருவோம், பிறகு மாட்டுவோம். சரி, இதே பாருங்க. இப்ப யோசிங்க, தங்கம் கொடுக்குற அளவுக்கு யார் உங்களை தங்கமான அளவுக்கு நேசிக்கிறான்னு யோசிக்கும். என்னடா இன்றைக்கு உங்க பர்த்டேக்கு தங்கமா வருது? கஷ்டமா இருக்கு. அண்ணன் தோணுதாருனா அது என்ன? மோதிரம் முடிச்சிருக்கா? ஓகே, லாஸ்டா ஃப்ரேம் இருக்கு, அதுல பேர் இருக்கும், கொடுத்தவங்க பேர் இருக்கும். சரியா? நீங்க உங்களுக்கு அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்குல்ல, இந்த அரிசி காணாதண்டு இதுக்குள்ள இன்னொன்று இருக்கு, ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓமா ஆமா, என்ன இருக்கு? காசு இருக்கு. எவ்வளவு இருக்கு? காசு எடுத்து ரெண்டு பாருங்க.
எவ்வளோ இருக்கு? இல்லை அவதான் கொடுத்தவா காசு. எவ்வளோ இருக்கு? சரி ஒரு 50 இருக்குவா. 50 இருக்கு. அந்த 50 வச்சு என்ன செய்யணும்னா நீங்க அரிசி வாங்க போறீங்க. வாங்க மாட்டீங்களா? அரிசி வாங்க தான் கொடுத்தாங்க. அரிசி கூட வச்சு உங்களை தான் அது ஹாபிட்டாமே. ஓகே அரிசி ஒன்றும் சரி, அது உங்களுக்கு அந்த காசு நீங்க என்னவும் செய்யலாம். சரியா? அது உங்களோட விருப்பம். ஒன்று சேவிங் பண்ணலாம், சேவிங் பண்ணலாம், இல்லைன்னா அம்மா கொடுக்கலாம், இல்லாட்டி அக்கா கொடுக்கலாம், இல்லை அண்ணாக்கும் தரலாம். சரி ஓகே ரைட். அப்ப காசு வந்தாச்சு, மோதிரம் வந்தாச்சு, இவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க யாருண்டு? ஓகே சரி, யாரா ஒரு ஆள் சொல்லுங்க. இப்படி எல்லாம் எப்படி நான் ஒரு போருக்காடி யாரு? சரி அதை பாப்பா மவுண்ட் பண்ணிருக்கா. ரைட். உன் சைஸுக்கு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான். ரைட். அப்போ அழகான ஒரு பிரேம். கிட்டத்தட்ட உங்களோட அக்கா வேற யாரா நிற்கிறா? அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாம் இருக்கீங்க. சூப்பர். ரைட். ஓகே இந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குண்ணே. வா, இப்படி ஒரு ஃப்ரேம் நானும் பார்த்தது இல்லை. சரி நான் கொடுக்குறேன்னா இப்படி கொடுத்தது இல்லை. இல்லை நான் செய்யறேனாலும் இப்படி செய்யறேன்டா. கோயில் கதவு மாதிரி இருக்கு. சரியா? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? அப்ப யார் கொடுத்தது இவ்வளவு கிஃப்ட்? கண்ணை மூடினா இந்த ரிங் கொடுத்தது யாரோ அவங்கள நான் கூப்பிடுவேன். ஆமா சைலன்ஸ். நீ கண்ணை மூடினா யார் இந்த மோதிரம் கொடுத்தாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு மாட்டிடுவான். கண்ணை மூடணும். கண்ணை மூடுங்க. திறந்தா விட்டு. எத்தனை இது? இது பாக்கூடாதா? சரி மோதிரம் கொடுத்தாங்க பக்கத்துல வாங்குவோம். மோதிரம் கொடுத்தா மற்ற மோதிரம் கொடுத்தா பக்கத்துல வாங்க. பாக்கூடாது. அந்த மோதிரத்தை கையில் எடுங்க. மிக்கி இங்க வந்து ஃப்ரேம் அப்படி. சரி கையில் எடுங்க மோதிரத்தை. கண்ணை தரக்கூடாது. சொல்லுமா தரக்கூடாது. எந்த கையில மோதிரம் கொண்டு கையில் எடுங்க. சரி ஓகே சூப்பரா. ரெண்டு ஒரே டைம்ல மாட்டுங்க. இந்த சேம் டைம் மாட்டுறோமா? இப்ப கண்ணை தருவாங்க. சரி ஓகே. சரி அன்பான குடும்பம். சரி அழகான சிரிப்பு. விட்டுறாங்க சிரிப்பியா? சிரிப்பு தான் வீட்டு பிரச்சனை நினைக்கிறேன். நல்ல பேசி சரியா? இந்த அழகான சிரிப்பை வச்சு கொடுங்க. ரைட். நம்ம போய் போதும். ஹாப்பியா? இப்போ யார் பண்ணது எவ்வளோ? யார் பண்ணது எவ்வளோ? குடும்பம். உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணாங்க. சரியா? ரைட். ரைட். ஹாப்பி ஹாப்பி. என்ன சொல்ல போறீங்க ஃபேமிலிக்கு? என்ன சொல்ல போறீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டாக்கள் தருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையா? உங்களோட பாசம் தானே எல்லாரும். இன்னைக்கு செய்வாங்க எதிர்பார்க்கல. அப்படியா? இந்த மாதிரி செய்வாங்க எதிர்பார்க்கல. சரி சூப்பர். உங்களோட அதிக பாசம் இருக்கு எல்லாருக்கும். அன்பு எப்பயும் இருக்கும். அது எங்க போனாலும் இருக்கும். சரியா?
வயசு 14 இல்லையா? 15 16 கொஞ்சம் ஆபத்தான வயசு, கவனமா இருக்கும். சரியா? ஓகே. அம்மா பேச்சை கேட்டு, அப்பா பேச்சை கேட்டு, அக்காவுக்கு ஒரு அன்பான தங்கையா, அப்பப்பா அட்வைஸ் பண்ற ஒரு அக்காவா எல்லாமா இருக்கும். சரியா? ஹாப்பியா? ரைட். ஹாப்பி பர்த்டே பாடுவோம். அப்ப ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? இப்போ வந்த கிட்ல எது ரொம்ப பிடிச்சது? அரிசியா? மோதிரம். சரி, அப்ப கேக் வெட்டுவோமா? சூப்பர். ஹாப்பி பர்த்டே டு நீ விடும். சம்பவத்தா நீ விடுவா போறா விடு. பாத்தாரா பாத்தாரா கொண்டு வா. அவ்வளவுதான் ரியாக்ஷன். மேல பாண்டா டேய், அடே மேல பாண்டா. ஆறா நீ ஆறா யாரு ஈஸியா ஆறா அவரு.
வேலை இல்லை, நீங்க எல்லாம் ஜீரோ. என்னப்பா புதர் ஆடம்? இந்த ஆட்டோவில் சர்க்கிளாக இல்லையா எல்லாம்? நிக்கி வர்ற பாட்டு பின்னாடி அவரா மாஸ்டர், பிரியன் மாஸ்டர் வாங்க வர சொல்லிவிடுங்க. நம்பர் வாங்கிக்கலாமா? நம்பர் வேணுமா? நம்பர் வேணும். கொஞ்சம் அடங்கப்பா. என்னப்பா கிழக்கெல்லாம் போய் வருகை பிரான்ஸ் வரைக்கும் போகுது ஐயா.